நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/9/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 6:09 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:29 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:29 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். அனைவரிடமும் யதார்த்தமாக பழகியவர்கள். மற்றவர் சூழல் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சராசரி அளவில் இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்குங்க. கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன்கள் அனைத்தும் நீங்க படிப்படியாக குறைத்து மன நிம்மதி அடைவீர்கள். சில நேரத்தில் தேவையற்ற சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்து லாபமும் குறைய கொடுங்க. வரவேண்டிய ஆர்டர்களும் தடைப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் என்று குடும்பத்தை கண்டிப்பாக நல்ல விதமாக பார்த்துக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல விதமாக பழகுவீர்கள். பெண்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்திடம் கலந்து பேச வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பேசி எதையும் திருத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். மாணவர்கள் அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேவையற்ற சோதனைகளை நீங்கள் சந்தித்தாலும் இறுதியிலே வெற்றி தான் ஏற்படக்கூடும். என்று அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். மற்றவர் சூழல் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வாகனத்தில் மிகவும் பொறுமையாக சென்று வர வேண்டும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. கூட்டுத் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கடன்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடும். பரணி. சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். லாபம் இன்று சீராக வரக்கூடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். முடியாதது ஏதுமில்லை. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று எல்லோரிடமும் நீங்க யதார்த்தமாக பழகி முன்னேறி செல்வீர்கள். கிருத்திகை. இறைவன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. மன தெளிவு அதை விட முக்கியங்க. எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எளிமையாக வெற்றி பெறலாம். உறவினர்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு எதிலும் சூடு பிடிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு பூர்த்தியாகும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் வீட்டு தேவைகளை தாராள செலவில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பலம் பெற கொடுங்க. என்று எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நல்ல பெயரை எடுக்க முடியாத சூழல் கொஞ்சம் இருக்கும். கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். உற்றார் உறவினர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். அதில் நீங்கள் தலையிட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் பஞ்சாயத்துக்கள் ஏதும் செய்ய வேண்டாம்.
கடன்காரர்களும் மிகவும் தொல்லை கொடுப்பார்கள். கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்கு பொறுமையும் நிதானமும் வேண்டும். வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். கோபமான பேச்சை விட்டுவிட்டு அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு அதிகரித்து உடல்நிலை கொஞ்சம் சோர்வடையுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. என்று பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் புத்துணர்ச்சி மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சுக சந்தோஷங்கள் கூடி வர கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷமடைய கொடுங்க. தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மகிழ்வீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். செல்வம் சேர்க்கக்கூடிய ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் முறையாக பயிற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். கடன்காரர்களுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். ரோகிணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட முடியுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். கோபமான பேச்சை மட்டும் தவிர்க்க பாருங்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று நீங்க மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிருக சிரிஷம். என்று பயனற்ற வகையில் சில வேலைகள் போகும். காசு பணம் வரக்கூடிய வேலைகளை மட்டும் எடுத்து செய்யுங்கள். உபரி பண வருமானம் சீராக வரக்கூடுங்க. திட்டமிட்டு சில செயல்களில் ஈடுபடுவது நல்லது. வியாபார நோக்கிற்காக சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலம் பெறுங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. ஆகையால் முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். மிதுனம் ராசினியர்கள். இன்று குடும்பத்தாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். குடும்பத்தினரிடம் கொஞ்சம் கலந்து பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அடுத்தவருக்கும் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று மிதுனம் ராசினியர்களுக்கு திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் கால அவகாசத்தில் எல்லாம் நிறைவேறும். என்று தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்தாலும் வெற்றி நிச்சயங்க. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதவிகள் உண்டாக கொடுங்க. என்று வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் அது போதும். இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடும். நன்மை தீமை கலந்த பலன்களை இன்று பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையுங்க. உற்றார் உறவுகளின் சக்க சமயத்தில் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதனால் கடன்களை தவிர்க்கலாம். கடன் பிரச்சனைகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்குவீர்கள். அது தயவு செய்து வேண்டாங்க. சிறுக சிறுக சேமித்து பின்னர் செலவு செய்ய வேண்டும் என்று நினையுங்கள். வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கோபமான பேச்சை தவிர்த்து விட்டாலே பாதி பிரச்சனைகள் தெரிந்துவிடும். பெண்கள் இன்று கண்டிப்பாக பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். நீங்கள் விளையாட்டாக ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆகையால் சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாட்டு கல்வி மீது மோகம் ஏற்படக்கூடும். நன்கு படியுங்கள். வாழ்க்கையை எளிமாக்கிக் கொள்ளலாம். பிடித்தமான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். எதிலும் வேகம் வேண்டுங்க. என்று சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாக கொடுங்க.
குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பாடுகளை கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. திருபாதிரை, தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். தந்தையிடம் எந்த ஒரு கோபமும் வேண்டாம். காலை நேரத்தை சுறுசுறுப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் கொஞ்சம் வெளிப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு உதவிகள் உண்டாக கொடுங்க. வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்குங்க. இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம், நட்பு வட்டமீறி வடியக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி விடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. எது எப்படியோ அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுங்கள், அதுவே சிறப்பை கொடுக்கும். முடியும் பட்சத்தில் குடும்பத்தாருடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. பிரச்சனையை தீர்க்கிறேன் என்று எதையும் வாதாடி நீங்க பேசி செய்ய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். தன்னால் எல்லாம் நடைபெற கொடுங்க. நண்பர்களால் சின்ன சின்ன மன கஷ்டமும் இருக்க கொடுங்க. நாம மற்றவருக்கு உதவி செய்கின்றோம், ஆனால் நமக்கான உதவி மற்றவரிடமிருந்து கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. எது எப்படியோ உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கான நல்லது இறைவன் மூலம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம், தாந்திரிகம் போன்ற விஷயங்கள் கலந்து கொண்டு பண விரயம் செய்து கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குறுக்கீடுகள் இருந்தாலும் சரியாகும். எல்லாவற்றிற்கும் கால நேரம் மட்டுமே மருந்தாக இருக்க கொடுங்க. பொறுமையும் அமைதியும் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்லாதீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர பாருங்கள். வீட்டுக்கு செலவுக்கான பண தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். விஷ பிராணிகளிடம் விலகி இருப்பது நல்லது. என்று மாற்று மருத்துவம் கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்தும். இருந்தாலும் நீங்க நடைப்பயிற்சியை மேற்கொள்வது நல்லது. சிலருக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் தேடி வர கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். யாரையும் நீங்க குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். உடன் பணிபுரிவரின் ஆதரவுகள் சுமாராகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை ஏற்பட்டு பின்னு சரியாக கூடும். வெளியூர் பயணம் செல்ல திட்டம் போட்டவர்கள் கண்டிப்பாக சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் வெற்றி அடைய கூடுங்க. காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை தோன்றும். காதல் கைகூடுமா கூடாதா, காதல வெற்றி பெறுமா, திருமணத்தை புடியுமா என்ற எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். கொஞ்சம் அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாடுங்கள். சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்கள் இன்று அனைவரிடமும் யதார்த்தமாக நடந்து கொள்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் அடைய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் நீங்க சரி செய்து கொடுப்பீர்கள். காலம் நேரம் தவறாமல் சில பணிகளில் ஈடுபடுவீர்கள். காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். பூசம். சின்ன சின்ன இடையூறுகளை சந்தித்தாலும் இறுதியிலே வெற்றி உங்களுக்கு நிச்சயம். காலை நேரம் செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கௌரவமான பதவி உயர்கள் போன்றவை வர கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடன் பணிபுரிவிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அனைவரின் ஆதரவும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று சிறிய மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியமும் சீர்படுங்க. ஆயில்யம். கொடுத்த பாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். சற்று சிரமம் எடுத்து காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காலையில் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற அனைவரிடமும் பணிவாக நடந்து கொண்டு காரியங்களை சாதித்து காட்டுங்கள். குடும்ப விவகாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும். பிறர் விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம்.
குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு எளிமையாக நிறைவேறும். நிலவிய பணம் கடைசி நேரத்தில் வசூலாகிவிடுங்க. நண்பருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் சில தடைகளுக்கு பின்னர் எல்லாம் கைகூடிவிடும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை கடனாக கொடுப்பதை நீங்கள் தவிர்த்து சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து செல்வார்கள். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிடாதீர்கள். பிறர் விமர்சனத்தை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் முடிவெடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல நண்பர்கள் சேர்க்கை மட்டும் இருந்தால் போதும். யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதுகளை தரம் பிரித்து பார்த்து பின்னர் நீங்கள் எதையும் செய்வது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக விலகி செல்லும். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெண்கள் என்று மன நிம்மதி கொள்வீர்கள். தைரியமாக சில வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதையும் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் வெளிநாடு சென்று பயிலக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி செல்வீர்கள். வெளிநாட்டு கல்வி கண்டிப்பாக நல்ல விதமாக அமையுங்க. உயர்கல்வியில் கூட கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பிடித்தமான இடத்திற்கு மாணவர்கள் சென்று வரக்கூடும். கெட்ட சகவாசலை மட்டும் மாணவர்கள் அடியோடு விட வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வதை மகம் நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். உடல் உஷ்ணத்திலிருந்தும் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பூரம். நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். செய்யும் பணிகளில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். நிலவே பணம் கூட கண்டிப்பாக வசூலாகிவிடும். நண்பருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டால் மன நிம்மதி கொள்வீர்கள். என்று கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரிந்து சென்ற நபர் மீண்டும் கண்டிப்பாக வரக்கூடும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உத்திரம். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்கக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். அடுத்த வருடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள், அது போதுங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள். என்று மனக்கவலை இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப விவகாரத்தில் கூட நல்ல தீர்வு ஏற்பட கொடுங்க. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நல்ல விஷயங்களை எல்லாம் பேசி இன்று வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வரக்கூடும். பிறர் விமர்சனத்தை எல்லாம் பொருட்படுத்த மாட்டீர்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதனை திறமையாக செய்து கொண்டிருப்பீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். புதிய வாகனம் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீணான பழிசொல் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை நழுவி பொருளாதார தடைகளை கொஞ்சம் உண்டாக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் என்று கோபப்பட வேண்டாம். வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி குடும்பங்களாக இருக்க கொடுங்க. குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதலில் ஒரு நல்ல பிடிமானம் இருக்கக்கூடும். காதலை பற்றி புரிதல் இருந்தால் மட்டும் போதும். என்று மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று அனைவருக்கும் உதவியாக இருப்பீர்கள். பெற்றோருக்கு உறுதுணையாக காணப்படுவீர்கள். என்று மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி குடும்பங்களாக இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியிருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளை கண்டிப்பாக பொருட்படுத்த மாட்டீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பொருளாதார தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இடையூறு செய்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அஸ்தம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவனையாக்குங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை மாறிவிடக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். புதிய வாய்ப்புகளை இன்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ஆகையால் பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. சித்திரை. என்று மனோபயம் விலகி செல்லக்கூடும். பிறர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை நீங்க சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்கள் நேரம் செலவிடாதீர்கள். இன்று கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் நிதானமாக செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று இறைவன் சரணகதி அடைவீர்கள். நண்பர்களின் தேவைகளை அறிந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டின் இன்றி மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களையும் இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. ஆதாயமும் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுங்க. பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் தொடர்பான மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. ஆதாயம் பன்மடங்கு உயர கொடுங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்து முடிக்க இயலாதபடி தாமத நிலை கொஞ்சம் உருவாகக்கூடும். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். பல வகையில் நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. குடும்பத்திலும் வீணான சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. லாபம் உங்களுக்கு சுமாராகவே இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவு வேண்டும். நெருக்கடியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். அதனை சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். மாணவர்கள் அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவினாலும் சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டுங்க. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இஷ்ட தெய்வ அருளால் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ரகசியங்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ஸ்வாதி. ஆதாயம் கண்டிப்பாக பெருகும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எடுத்த காரியத்தை முழுமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று பல வகையில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து முன்னேறி செல்ல முடியுங்க. விசாகம். குடும்பத்தில் வீணான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். நண்பர்களை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசம் இருந்தால் அடியோடு ஒழித்து விடுங்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக பழகுங்கள். வீட்டு தேவைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விடாபிடியாக சில பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. நெருக்கடியான சூழல் நிலவினாலும் எல்லா வகையிலும் மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். காலை நேரத்தில் உங்களுக்கு சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்களும் வீடு தேடி வரக்கூடுங்க. நண்பர்களின் தேவைகளை அறிந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று வாக்குறுதிக்கு மாறாக சிலர் செயல்படலாம். அது உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாரான அளவில் வரக்கூடும். பணியாளர்கள் பணி சுமையை இன்று சந்திக்க கொடுங்க. உடல்நிலையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். இன்று வீண் அலைச்சல் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக்குங்க.
கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். சிலருக்கு நினைத்த வரியை கரம் பிடிக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய காதலும் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது உத்தமம். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் விலகி நல்ல லாபத்தை கொடுக்குங்க. ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நெருக்கடியான சூழலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மன திருப்தி உண்டாகும். பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் தேடி வரக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள் நியாயமான கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். மன அமைதியும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டும். காதல் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் புதுமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை நோக்கி ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். மாணவர்கள் எதிர்கால தேவைக்காக சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்ற திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். அந்நிய தேச உறவுகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்கம் வேண்டாம். அனுஷம் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நல்லவரை இன்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிலருக்கு நினைத்த வரியை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் காதலை பற்றி இல்லத்தில் பேசி தீர்த்து கொள்வது நல்லது. கேட்டை திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்குவீர்கள். தொழிலை லாபகரமாக நடத்துவீர்கள். தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் கவனமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மனோ நிம்மதி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனசுக்குள் திருப்தியான சூழல் வெளிப்பட கொடுங்க. பொறுப்புடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றி நடைபெற முடியுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தடைகளை உடைத்தறிந்து இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் திடீர் செலவால் கொஞ்சம் கரையுங்க. நிர்பந்தத்தின் பேரில் யாரும் கடன் வாங்க வேண்டாம். பெண்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். சிலருக்கு மனசுக்குள்ள ஒருவித குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். நினைத்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யோகமான நல்ல பலனையும் பெற முடியுங்க. திருமண சுபகாரியங்கள் எல்லாம் தடபுடலாக நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலும் சரளமான நிலையில் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப லாபகமாக கையாளுவீர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த கடனையும் எப்படியாவது நீங்கள் வசூல் செய்து விடுவீர்கள். என்று தொழில் போட்டிகள் விலகி செல்லுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இனிய பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் இன்று பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பெண்கள் நுட்பமான வழியில் எல்லாவற்றையும் சேமிப்பீர்கள். இன்று உங்களுக்குள் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வேலை இல்லாத தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதல் கைகூடி திருமணத்திற்பே முடியுங்க. என்று மாணவர்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு மன்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. உயர்வான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. மனம் இன்று கொஞ்சம் மலை பாய்ந்து கொண்டிருக்கும்.
அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். இன்று நீங்க எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள், அது போதுங்க. போராட்டம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முன் கோபப்பட வேண்டாம். எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். பின்னொரு நாள்ல நாம எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். மனம் ஓரளவு திருப்தி அடைய கொடுங்க. சில வேலைகளில் நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திராடம். பயணங்கள் செல்லும்போது கவனம் இருக்கட்டும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தாங்க செய்யும். எதையும் நீங்க கண்டிப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடைபெற கொடுங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். மகரம். மகரம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கும். மனம் என்று மகிழக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்க முடியுங்க. இன்று வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்த ஒரு விஷயத்தில் கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் வருகின்ற குளறுபடிகளை பொறுமையாக நின்று சரி செய்யுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்காதீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்குங்க. நண்பரின் தேவையை அறிந்து நீங்க அவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நண்பரின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். பெண்கள் குடும்ப நலனுக்காக பாடுபடுவீர்கள். இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பண வரவுகள் சிறப்பாக இருக்க கொடுங்க. புதிய நவீன பொருட்கள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மனை பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. யோகமான நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெற கொடுங்க. பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று நேர்த்தியாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். பெண்களுக்கு இந்த இனிய நாள் கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டுங்க. சரி வருமா, சரி வராதா, இல்லத்தில் கலந்து பேசினால் நல்ல தீர்வு கிடைக்குமா என்று யோசித்து செயல்படுவது சிறப்பு. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். மாணவர்கள் கோபத்தை தவிர்த்துவிட்டு படிப்பில் அக்கறையாக இருக்க பாருங்கள். நன்கு படியுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். அடுத்தவருக்கு கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். ஆறுதலான வார்த்தை நம்பிக்கையை கொடுக்குங்க. சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி கொடுங்க. திருவோணம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். செய்கின்ற காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். குடும்ப நலனுக்காக இன்று பாடுபடுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதி ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அவிட்டம். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்ற நண்பரின் ஆறுதல் வார்த்தை மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. என்று மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள், என்று கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு செயலை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியிருக்குங்க. நல்லவர்களை இன்று நீங்கள் நட்பு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு இலக்கு இன்று பூர்த்தியாக கொடுங்க. உபரி பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினுடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். என்று பெண்கள் மனம் போல ஆடை ஆபரணங்களை வாங்கிக் கொள்வீர்கள். என்று பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சோளம் இருக்கின்றது. இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லாம் சாத்தியம். எதிர்பாராத திடீர் தன சேர்க்கைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட கொடுங்க. பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வரக்கூடும். ஒற்றுமைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். வழக்கம் போல பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழல் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். என்று காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். காதலுக்காக நல்ல தீர்வு காண்பது நல்லது, நல்ல முடிவெடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான பிள்ளையாக காணப்படுவீர்கள். மாணவர்கள் இன்று உயர்கல்விக்கான முயற்சியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் அடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கையும் இன்று கிடைக்கப் பெற்றுவிடும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடுங்க. சதயம் முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். எடுக்கும் முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எல்லாவித பிரச்சனைகளும் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று நல்லது ஒரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிலும் நீங்கள் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் வெளிப்படக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். நீண்ட நாள குறிக்கோள் ஒன்று இப்பொழுது நிறைவேற கொடுங்க. லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட செயல் நிறைவேறி நன்மையை கொடுக்கும். என்று மீனம் ராசினியர்களுக்கு தொழில் வியாபார வளர்ச்சியால் புதிய பரிமாணம் ஏற்பட கொடுங்க. என்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வாங்கி விடுவீர்கள். வாங்கிய கடனையும் எப்படியாவது அடைத்து விடுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. வாய்ப்புகள் வந்து வாயில் கதவை தட்டும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் ஏற்படக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். தொழில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழல் நிலவினாலும் எல்லாம் மாறிவிடக் கொடுங்க. காலப்போக்கில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடிவிடும். மன அமைதியும் இன்றி ஏற்பட்டுவிடும். பெண்கள் இன்று நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு பெண்கள் நல்லது கெட்டதுகளை தரம் பிரித்து பார்த்து செயல்படுவது நல்லது. என்று காதலை பொறுத்தவரை மீனம் ராசினியர்கள் கொஞ்சம் கோபப்பட வேண்டாம். அதிக பேச்சுக்கள் வேண்டாம். காதல் கைகூடுவதற்கு இல்லத்தில் கலந்து பேசுவதே நல்ல முடிவை கொடுக்கும். என்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம்
வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வீடு மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட செயலும் அற்புதமாக நிறைவேறும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. இன்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடும். உத்திரட்டாத்தி காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுறுசுறுப்புடனும் எதிலும் செயல்படுவீர்கள். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். அனைவராலும் இன்று நீங்க கவரப்படுவீர்கள். ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பமான மனநிலையிலிருந்து விடுபடுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். புதிய தொழில்முறை பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. முன்கோபப்படாமல் இருக்க பாருங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.